ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. நடிகரும் இயக்குனருமான கே பாக்கியராஜ் மாரடைப்பு காரணமாக ஜூன் 27 உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்பு சமூக வலைத்தளங்களில் யாராலையும் ஏற்றுக்க முடியாமல் ரொம்ப வைரலாக பரவுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, கடவுள் கூப்பிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்தனர். இந்த ஒரு நிலையில் அவர் இறந்ததுக்கு பின்னாடி நிறைய முக்கியமான மர்மமான விஷயங்கள் வெளியாகிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கடிதமானது வெளியாகிருக்கு. அவருடைய அலுவலகத்தில் பீரோவில் இந்த கடிதம் இருந்ததாக இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. அவர் மாரடைப்பு வரும்னு அவருக்கு தெரிஞ்சதோ என்னமோ தெரியல, இந்த மாதிரி கடிதத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனைவி பூர்ணிமாவும் மகன் சாந்தனுவும் கதறி அழுததாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அப்படி என்ன கடிதம், அது ஏதாவது வாக்கு மூலமாக அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க, என்ன கடிதம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் கடந்த 27 மாரடைப்பு காரணமாக இயற்கை எய்தினார். அவருடைய மறைவு திரையுலகினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. திரைப்பிரபலங்கள் பலரும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பிறகு 28 பாக்கியராஜின் உடல் தகனம் செய்யப்பட்டது. தற்போது பாக்கியராஜுடைய அலுவலக சமூக வலைத்தள கணக்கிலிருந்து அவர் கடைசியாக எழுதின கடிதம் ஒன்று வெளியாகி இப்போ பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்திட்டு வருது. அந்த கடிதத்தில் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம், மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. நான் எழுதிய இந்த வாக்கியத்தை என் வாழ்க்கையின் பெரிய சந்தோஷமாக்கிய என் கோடான கோடி ரசிகர்களையும் தங்கமான தாய்மார்களையும் திரையுலக நண்பர்களையும் என் கண்ணுக்கு கண்ணாகவே மதிக்கிறேன். அதனால தான் என்னுடைய கண்களை மட்டும் உங்கள் அன்பான பார்வைக்கு விட்டு வந்திருக்கிறேன். பார்த்து கொள்ளுங்க பத்திரமாக. அப்படியே என் கண்மணி சாந்தனுவின் வெற்றிக்கு உங்கள் கைத்தட்டல் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். என் ஸ்தானத்தில் இனி ரசிகர்களாகிய நீங்கள் இருந்து சாந்தனுவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுகிறேன். நானும் என் விழி வழி உங்கள் அனைவரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என் கண்ணை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. இன்னும் கண்தானம் செய்பவர்கள் இல்லாத போது இருப்பவர்கள் பார்வையாய் நம்ம கண்ணை கொடுக்கறது கண்டிப்பாக நமக்கு ஒரு முக்கிய கடமை. அதாவது கண்தானம் செய்யாமல் நிறைய பேர் அந்த கண்ணை மண்ணில் போட்டு இது பண்ணுறதுக்கு கண்ணை நம்ம கொடுத்து அதை மற்றவங்கள பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கிறது பெருந்தானம். என்றாவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக போவேன்னு எனக்கு தெரியும். அது போகும்போது அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இது சாப்பிட்றதுக்கு என்னுடைய கண்ணை நான் மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படும் போது அதில் நான் வாழ்வேன். அது என் ஆத்மாவை சாந்தியடைய செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் கண்தானம் செய்துட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய லெட்டரில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருக்கு மாரடைப்பு வரும்னு தெரியுமோ என்னமோ தெரியல, இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இதை பார்த்த சாந்தனுவும் மனைவி பூர்ணிமாவும் கதறி அழுதுருக்கிறாங்க. உங்களுடைய பெரிய மனசு தான் இந்த மாதிரி நீங்கள் எழுதி வைத்துட்டு போயிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதறி அழுதுட்டுருக்கிறாங்க. ஸோ அதோடு அந்த லெட்டரும் இப்போ வெளியாகி சமூக வலைத்தளங்களில் கே பாக்கியராஜ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சிறந்த மனிதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைரலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூஸ் பரவிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நியூஸ்கள்லாம் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ இது பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னைக்கோ இறக்க போகிறோங்கிறது அவருக்கு தெரிஞ்சுதோ என்னமோ, இல்லை இன்றைக்கி இறக்க போகிறோங்கிறது தெரிஞ்சுதோ என்னவோ, இந்த மாதிரி அவர் கரெக்டாக எழுதி இருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டக்கூட மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து அரசியலில் நிறைய நியூஸ் ஆனது வெளியாகிட்டே இருக்குது. அதில் ஒரு நியூஸ் இப்போ என்ன வெளியாகிருக்குங்கிறத இப்போ சொல்கிறேன். இது ரொம்ப ஹாட்டான நியூஸ். வாங்க என்ன நியூஸுங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. நாளை நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகள் புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகிருக்கு.
ஆக்சுவலி தாவேக அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளித்தாலும் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ கூட்டணியில் தாங்கள் இடம்பெறவில்லை என்பதால் இந்த முக்கிய கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என இரு கட்சிகளும் அறிவித்திருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த முடிவு தாவேக தலைமைக்கு சற்று ஏமாற்றை அளித்துள்ள போதிலும் மற்றொரு திருப்பமாக முதலமைச்சர் விஜய் இடதுசாரி தலைவர்கள் நேரில் சந்தித்து பேச உள்ளதாகவும் தாள்கள் வெளியாகியிருக்கு. கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்தாலும் முதலமைச்சரோடு இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் உற்றுநோக்கலையும் விவாதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு குற்று போயிட்டுருக்கு. ஸோ இந்த குற்றை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விஷயமும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக போயிட்டுருக்கு. தாவேக ஆட்சி அமைக்கவோ ஆட்சியில் தொடரவோ குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அக்கட்சியை ஆதரிக்கக்கூடிய வைகோ ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. இதை விட ஆதாரம் தேவையில்லை. வைகோ அளித்துள்ள குதிரை பேர வாக்குமூலம் என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலி வைகோ அளித்த ஒப்புதல் வாக்குமூலம் என்னென்னா, அனைத்து ஊடகங்களுக்கு முன்னால் வைகோ சொன்னது இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அவரை யாருமே கட்டாயப்படுத்தி சொல்ல வைக்கல. அவராக முன்வந்து உண்மையாக இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொல்லவில்லை என்று அவரே மறுக்க முடியாது. அதுதான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆதரவு தந்த காங்கிரஸ் கட்சிக்கு வெளிப்படையாகவே 2 அமைச்சர் பதவிகள் தரப்பட்டிருக்கு. விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆதரவு தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1 அமைச்சர் பதவி தரப்பட்டிருக்கு. விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆதரவு தந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 அமைச்சர் பதவி தரப்பட்டிருக்கு. அதே போல் அமைச்சர் பதவி தருகிறேன், வாரியம் தருகிறேன், இன்னும் பல தருகிறேன் என்று சொல்லப்பட்டு அதிமுக உறுப்பினர்களில் 25 பேரின் ஆதரவை வாங்கியிருக்கிறார் விஜய். அமைச்சர் பதவியும் தராமல் ஏமாற்றினாரா, வாரியமும் தரவில்லையா? எனவே வந்தவர்களில் 21 பேர் மீண்டும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கொண்டு போய்விட்டார்களா? இவர்கள் வந்ததும் போனதும் பேரங்களை உறுதிப்படுத்தக்கூடிய காட்சிகளாக இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியாயிட்டு வருது. அதோடு டிடிவி தினகரன் தனது அமமுக கட்சியின் ஒரு எம்எல்ஏவை காணும் என்றும் எனது கையெழுத்து அவர் போட்டுள்ளார் என்றும் ஆளுநரிடம் மனு தந்திருக்கிறார். கிண்டி காவல் நிலையத்திலும் புகார் தந்திருக்கிறார். ஸோ இதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அரசியலில் எப்பயுமே ஊழல் ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் குதிரை பேரம் தான் இப்போ பெரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அதில் இந்த மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் இப்படி நடத்தினார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாக இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.